ஹை ஃப்ரெண்ட்ஸ், 2025 பிறக்க போகுது. ஸோ நிறையா பேருக்கு இப்போ தான் ரெசல்யூஷன் எடுக்கக்கூடிய அந்த டைம் இல்லையா? ஸோ நிறைய பேர் திடீர்னு ஞான உதயம் 2025 தன்னுடைய இங்கிலீஷ் மேம்பாட்டுக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்க இல்லையா? ஆனால் இப்போ ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்தவங்களாம் விட்டுருங்க. இப்போ நான் 2025 தான் என்னோடய இங்கிலீஷை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ அருமையான நேரம் ஜனவரி 1 பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிடணும். சரியா? அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் மேட்டரே. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறது, we are not in the environment with the people who can speak English fluently. If they can know how to speak in English but they are not ready to. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்க முற்படுறதில்ல, நம்மளும் அவங்கக்கிட்ட போய் பேசவும் மாட்டிக்கிறோம். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுனாங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் தன்னை போலையே உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிடும். அது இந்த இடத்துல ஒரு நடக்காத ஒரு காரியம். அந்த இடத்துக்கிட்ட நம்ம கிராமரை பிடிச்சி தான் தொங்கி ஆகக்கூடிய ஒரு நிலைமை. சரியா? ஸோ கிராமரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராமர்லேருந்து படிங்க. பட் என்னென்ன டாபிக் வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் வீடியோ கொண்டுட்டு வரேன். ஸோ அது லைவில் தான் சொல்ல முடியும், ஏன்னா கண்டென்ட் நிறையா இருக்குது. கிராமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? கிராமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிராமர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆப்ஷனாக விலக்கி விட்டுறாதீங்க. ஸோ கிராமர்லேருந்து படிக்கணும். சரியா? கிராமர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் 100% ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ கிராமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை 2025 ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு நாளையிலேருந்தே ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது இங்கிலீஷ் வாசிக்கணும். இது கட்டாயம் மேண்டேட்ரி. ஓகேயா? ஸோ அந்த 1 ஜனவரி 2025 நீங்கள் இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அரை மணி நேரமாவது இங்கிலீஷ் வாசிக்க கற்றுக்கணும். சரியா? ஸோ வாசிங்க, அர்த்தத்தை நிறைய புரிஞ்சுக்கோங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி படிங்க. டிக்ஷனரி இல்லாட்டினாலும் ஃபோனில் டிக்ஷனரி கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி படிங்க. சரியா? கிராமர் படிப்போங்க. அதுதான் என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரி மெத்தடு, இந்த மெத்தடு, அந்த மெத்தடு, ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு எஃபெக்டிவானது தான். பட் கிராமரை படி போனீங்கன்னா ரொம்ப ஈஸி. டென்சஸ் கற்றுக்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேலே தன்னை போல் அதுவே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். ஸோ கிராமர் படிப்போங்க. அண்ட் 2025 கரெக்டாக யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கோங்க. பாய்.